138 சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 138 சங்கீதம் 8ஆம் வசனம். வாசனம் 138 சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, இந்த கிருபை என்றென்றும் உள்ளது. கரத்தின் கிரியைகளை நிகழ்ந்தாதிருக்கையாக கடந்த 2 வாரங்களும் இந்த வார்த்தையை மையமாய் வைத்து கர்த்தர் செய்கிறவர் என்கிற விதத்திலே தேவன் என் உள்ளத்திலே கொடுத்த வார்த்தையை நான் நம்மளோடு வருகின்றேன். கடந்த நாட்களிலும் இந்த வாரத்தில் நம்மளோடு சபையில் பேசும்படியாய் தேவன் நோக்கி நான் பார்த்த வேளையிலே தேவன் இந்த வசனத்தின் இன்னொரு பகுதியை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அவர் செய்கிற ஆண்டவர் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் அதில் இன்னும் ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முன்பகுதி பார்த்து வாசிப்போம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முன்பகுதி. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை அவர் செய்கிற தேவன், நிச்சயமாய் செய்கிறவர், இலக்கணம் செய்கிறவர், எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர் என்று பல்வேறு காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். பிரசங்கிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் நிச்சயமாக செய்கிறார் என்று எழுதப்படுகிறது. 2 பகுதியாக இந்த வார்த்தையை இந்த காலங்களிலே ஒன்று நான் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, அதின் காலம், எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். இரண்டாவதாக, தேவன் செய்த காரியத்தை நேர்த்தியாக செய்கிறார் என்று எழுதப்படுகிறது. முதலாவதாக தேவன் அதின் காரியத்தை அதின் காலம் என்று எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். அதே பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அதன்படியே தேவன் செய்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய டைம் டேபிள், ஆண்டுடைய கால அட்டவணை ஒரு நாளும் மாறுகிறதில்லை. அப்படியே செய்கிற தேவன். உதாரணமாக யாத்ராமத்தின் புத்தகத்திலே மோசே பார்வோனிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யாத்ராமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பார்வோனிடத்திலே முன்பதாக நின்று அவன் பார்வோனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் நாளைக்கு கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தை செய்வார். கடந்த நாட்களில் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். செய்வார். எகிப்து தேசத்திலே நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? இப்ப ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காரியம் நாளைக்கு நடக்க போகுது என்று அவன் சொல்லிட்டு எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான்னு சொன்னார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார்கள், செய்தார். அந்த காலம் தேவன் எந்த காலத்தை குறித்தாரோ அந்த காலத்துல அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் 2 சம்பவங்களை முன்குறிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். 2 காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆகவே இதை தியானிக்கிற கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும்
தேவன் எந்த காரியத்தை குறித்தும் காலம் தவறுகிறதில்ல. எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். அந்த காலத்தில் தேவன் சரியாய் செய்வார். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு குறித்த காலத்திலே தேவன் பிறந்தார் என்பதை வேதவசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டுடைய பிறப்பு குறித்த காலம், மேசியா பிறப்பால் உலகத்தில் வருவார் என்று அநேக யூதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டில் வரல கர்த்தர். ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே தேவன் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். வர டிசம்பர் மாதம் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் என்று நினைக்கிறத பார்க்கிறோம். அந்த டைம், அந்த குறித்த நேரத்தில் தேவன் அந்த காரியங்களை செய்கிறதை நம்ம அறிந்து முடியும். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம விரிவாய் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வேலையின்படி, தேவனுடைய வேலை வந்த வழியிலே தேவன் மரியாதை தேவன் தெரிந்து கொண்டார். யோசேப்பும் மரியாளும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை சம்பவத்தை நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் மரியாளும் யோசேப்பும் அவர்கள் நாசரேத் என்னும் ஊரில் இருந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு பெத்லகேமிலே குறிப்பிட்ட நேரத்தில் பிறக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நடந்த சம்பவத்தை என்னால் பார்க்கும்பொழுது சாஸ்திரிகள் அவர்கள் கால அடையாளத்தின்படி நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ராஜா கேட்கிறார், எங்கே பிறப்பார் என்று அவர் அவர்களை விசாரிக்க சொல்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் குறித்த நேரத்திலே பிறக்கிற தேவன் குறித்த இடத்தையும் அவர் பிறக்க வேண்டும். இப்ப நாசரேத்திலே மரியாளும் யோசேப்பும் இருக்கிறார்கள். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். குறித்த காலம் நிறைவேறுகிற நேரம் மரியாளும் யோசேப்பும் நாசரேத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த குறித்த நேரத்திலே ஆண்டவர் குறிப்பிட்ட இடமாகிய பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 90 மைல் அப்பாற்பட்ட இடத்திலே அவர்கள் நாசரேத்திலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் வாசித்தோம், எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். அந்த நேரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அதனால 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊரில் கிடைத்தார்கள். ஆண்டவர் குறித்த நேரத்தில் ஆண்டவர் குறித்த இடமாகிய பெத்தவன் என்ன செய்யணும்? ஆண்டவர் செயல்படுகிற விதங்களை பார்ப்போமானால் ஆச்சரியமாக இருக்கும். மரியாளும் யோசேப்பை பொறுத்தவரையில் பிரசவ நேரம் இவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஆனால் வேறு வழியின்றி கட்டாயமாய் போக வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டதனாலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு நினைச்சுதான்
போனான். இதற்கு 90 கிலோமீட்டர் 90 மைல் தூரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்களைப் போல வாகன வசதிகளோ அல்லது மருத்துவ சேவை எந்த காரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் காலம் நிறைவேறின போது இந்த குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்திலே பிறக்க வேண்டும்தான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தின் நேராக தேவன் அகஸ்தராயனுடைய இருதயத்திலே தேவன் கட்டளையை பிறப்பித்து தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்களை எப்ப செய்ய என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறார். செய்கிற தேவன் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறார். ரோமர் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்ப மரித்தாரா? சத்தமா சொல்லுங்க. குறித்த காலம். நான் வைத்து கொஞ்சம் யோவான் சுவிசேஷத்துல வாசிங்க. சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த டைம் யோவான்ல ஆண்டுடைய வேலை டைமை குறித்து அழகாக எழுதப்பட்ட வசனம் யோவான்ல எழுதப்பட்டிருக்கு. முதல்ல யோவான் 2ல ஆண்டவரின் வேலை வரங்கள் என்று மரியாதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை பிறகு பார்த்தீங்கன்னா வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஆண்டவருக்கு விரோதமாக எழுதினார்கள். அவரை கைது பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடினார்கள். அந்த டைம் ஆண்டவர் வசனம் சொல்லுது குறித்த காலத்திலே என்ன செய்தார்? மரித்தார். இவர்கள் திட்டமிடினார்கள், ஆயத்தான் இருந்தார்கள். ஆனால் குறித்த வேலை வராதபடியினால யாரும் ஒன்னே செய்ய முடியல. இனி 12ஆம் அதிகாரம் 23ஆம் வாசிங்க. யோவான் 12:23. இப்ப வசனத்துல கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்று பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசுவுக்கு சொன்னார்கள். அப்ப இயேசு மரணத்துக்கு சொல்லுகிறார். என்ன டைம் நெருங்கிருச்சு, மனுஷகமாக மகிமைப்படும்படியான என்ன வந்துருச்சு, வேலை நெருங்கிட்டு இருக்க டைம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். நீ 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். எப்பவா வேலை வந்ததென்று அறிந்து. இனி 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவே என்ன வந்துருச்சு? இப்ப எனக்கு வேலை வந்தது. பாருங்க, ஆண்டவர் குறித்த காலத்திலே மதிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்வது உண்மை. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த குறித்த வேலை வந்தது. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு மார்க் 14:41 வாசிங்க. மார்க் 14:41. இனி நித்திரை பண்ணி என்ன செய்யுங்க? இளைப்பாருங்கள். என்ன வந்துருச்சு? இப்ப வேலை வந்தது. இப்ப நல்லா கவனிங்க. அதுக்கு நமக்கு தெரியும், அவளை பிடித்துட்டு போய் அந்த குறித்த நேரத்தில் ஏசு செய்தாங்க, அடிக்கப்பட்டார். அதுவும் பஸ்கா பண்டிகை அன்று என்று நாம் பார்க்கிறோம். என்ன நாளிலே பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அதே நாளிலே ஆண்டவர் செய்தாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஸோ எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி செய்கிறார்? டைம் அதினதின்
காலம் என்று பார்க்கிறோம். நம்ம சில நேரத்தில் அவசரப்படலாம். தேவன் ஒரு நாளும் அவசரப்படவில்லை. ஒருவேளை நமக்கு அது காலவாதம் போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே காலவாதம் அல்ல. ஆண்டுடைய டைம்ல பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் எப்படி இருக்கா ஒரு நாள். அவருடைய கணக்கிடை குறித்து வேதம் சொல்லுது. அதனால இந்த நாட்களை அப்படி வாழ்க்கை செய்கிற ஆண்டவர் அதினதின் காலத்தில் செய்வார். 147 சங்கீதம் 15 ஆசனத்தில் வாசிக்கிறோம். 15 எல்லா ஜீவனையும் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே என்ன ஏற்ற வேளை. அதாவது அப்ப நான் நீங்களும் இந்த காட்ஸ் டைம் தேவனுடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டுடைய குறித்த காலத்தில் ஆண்டு செய்கிறோம். நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தேவன் செய்கிற காரியங்கள் குறித்த காலம். அதனால்தான் 1 பேரில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்ய இந்த ஏற்ற வேலைக்கு செய்வார். அதனால அமர்ந்திருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் இருக்கிறோம். அவை ஆண்டவர் செய்கிற ஆண்டவர் நாம் நினைக்கிறது போல செய்வதில்லை. ஆனால் கல்யாணத்தில் ஆண்டு ரொம்ப அவசரமான நேரம் தான். ஆண்டு சொன்னாரு என் வேலை என்ன செய்யல என்ன வேலை வரல. நம்ம அடுத்து நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய வேலையிலே இந்த வீட்டின் ஏற்பட்ட மகாபெரிய குறைவை தேவன் நிறைவாக்கினதை ஆண்டுடைய எல்லா பிராணிகளை ஜீவனும் ஏற்ற வேளைக்கு காத்து வெயிட் பண்ணி ஆண்டவர் தருவார். அவைகளே காத்திருக்கும்போது ஏற்ற வேலைக்காய் காக்கும்போது அப்படி வழியை பின்பற்றுகிற நான் நீங்களும் வெயிட் ஃபார் காட்ஸ் டைம் தேவனுடைய வேலைக்காக நம்ம கொஞ்சம் செய்யணும். ஆண்டவர் ஒரு நாள் தவறு செய்கிற கத்தர் அந்த ஏற்ற வேளையிலே ஆண்டவர் எப்படி செய்வாரா நேர்த்தியாய் செய்வார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகாய் செய்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் ரொம்ப பெர்ஃபெக்டா நேர்த்தியா குறைவில்லாமல் செய்கிறார். இரண்டாவது ரொம்ப அழகாய் செய்வார். ஆண்டவருடைய செயல்கள் ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு சில நேரத்தில் திட்டம் போட்டு செய்யணும் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டு காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதற்காக 2 சம்பவத்தை 2 பகுதிகளை சுட்டிக்காட்டி தேவ சமூகத்தை எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நேர்த்தியாக அந்த காஸ் டைம் தேவனுடைய வேலை வரும்போது நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காரியங்களுக்காக சொல்லிடுவோம். இன்னைக்கு ரூத்தளத்தில் நகோமி சொல்லும் பொழுது மகளே வாசியா ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று பி ஸ்டில் அமர்ந்திருந்து நம்ம காலில் பாட்டு பாடும் நேரே வளர்ந்த அமர்ந்திருந்து தேவன் என்று நினைச்சுவேன். ஆண்டு சொன்ன 46ஆம் சங்கீதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தரை நினைச்சீங்க. அமர்ந்திருந்து பி ஸ்டில் இங்கே சொல்லப்படுகிறது.
சொல்ற, நீ பொறுத்து காரியம் என்னமாய் முடியும் என்று என்ன செய்ய பொறுத்து. போவாஸ் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் என்ன செய்ய மாட்டான், காரியத்தை முடிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வேலைக்காக நாம் சற்று அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வேலை வரும் பொழுது ஏசாயா வாசிக்கிறோம், ஏற்ற வேளையிலே கர்த்தர் சீக்கிரமாய் தீவிரமாய் காரியத்தை செய்வேன் நடந்துப்பேன். டைம் வரும் பொழுது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாய் நடத்துகிறார். லூக்காவை வாசிக்கிறோம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறாய் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுப்புகளாக இருந்து சீக்கிரத்தில் என்ன செய்வார், நியாயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நாட்களை கர்த்தர் செய்கிற தேவன். அவர் டைம்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். இந்த டைம்ல ஆண்டவர் சரியாய் செய்கிறார். ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வரக்கூடிய நாட்களை குறித்து சொன்ன ஒரு காரியத்தை தான் எழுதப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 16ஆம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் அத்தேசத்தாரை அவர்களால் 400 வருஷம் பிறகு நான் நியாயம் தீர்ப்பேன் மிகுந்த பொருளோடு வருஷம் ஆண்டு சொல்ல பாருங்க. உன் சந்ததியார் இன்னொன்று படத்தை பிறகு சூழ்நிலையில சந்ததியை குறித்து ஆண்டு சொன்னாரு. உன் சந்ததியா என்று ஆண்டு சொல்லுகிறார். இந்த காட் டைம் ஆண்டுடைய வேலை வரும் பொழுது ஆண்டவர் நடப்பித்த காரியத்தை 105ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எந்த விதங்களிலே ஒரு கிரியை செய்கிறார், அதை எந்த விதத்திலே தேவன் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார், எவ்வளவு பெர்ஃபெக்டா நேர்த்தியாக செய்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 105ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு தெரியுமா, கானான் தேசத்தில் யோசேப்பு சிறையாக இருக்கப்பட்டதை ஆண்டவர் நேற்றைய காரணம் என்ன? ஆண்டவர் இந்த வசனத்தை என்ன செய்ய போகிறாங்க, நிறைவேற்ற போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அந்நியரெல்லாம் தங்களல்லாத அந்நிய தேசத்திலே என்ன செய்ய வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவருடைய ஒப்பற்பன ஆரம்பித்தாரு. யோசேப்பை சிறையில் வைத்தார்கள். அது பிறகு நமக்கு தெரியும், கானான் தேசத்துல என்ன வந்துச்சு, பஞ்சம் வந்தது. சகோதரர்கள் போனார்கள். யோசேப்பை அடையாளம் கொண்டு யோசேப்பு அடையாளம் கொண்டான். இஸ்ரேல் குடும்பம் முழுவதும் 20 பேர் எங்க போயிருந்தார்கள், எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். அந்த ஆண்டோடைய வாக்குப்படி 4 வருஷம் இருப்பாங்க. அதனால யோசேப்பு சொல்லும் பொழுது, நீங்கள் அல்ல தேவனே சொல்றாங்க, நீங்க செய்யலாமா, யார் கொண்டு வந்தா, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதை பார்க்கிறோம். இதிலே விசேஷமாய்
யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நான் சுட்டிக்காட்டும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தது உண்மை. அவன் ஐக்கியத்தில் மாத்திரம் நிற்கிற மற்ற ஐக்கியத்தில் எல்லாம் வணங்குவது பார்த்தது உண்மை. சூரிய சந்திரன் எல்லாம் வணங்குவது உண்மை. ஆண்டவர் அதை ஒரே நாளில் என்ன செய்யல? God's time. தேவனுடைய வேலை வரும்பொழுது அதை நேர்த்தியாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இவன் இருப்பது கானான் தேசத்தில் இருக்கிறான். எகிப்து தேசத்தில் அவனை அடிமையாய் அல்ல, ஒரு பெரிய தேசத்தின் முதன்மையாக நிறுத்த வேண்டும். அவனையுமாய் இஸ்ரேல் வம்சம் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய திட்டம். உடனடியாக ஆண்டவர் ஒரு ப்ரமோஷனை கொடுத்து கொண்டு போகவில்லை. தேவன் செய்த காரியங்களை பாருங்கள். ஒருவேளை கானான் தேசத்திலிருந்து நேரடியாக இவனை கொண்டு போய் எகிப்தின் அரண்மனையில் போய் உட்கார வைத்திருப்பாரானால் ஒன்றே தெரியாது. எந்த காரணத்தை கொடுத்தாரு நாம் அப்படி செய்யறோம். முதல்ல ஒரு எகிப்துடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். போத்திபாருடைய வீட்டுக்கு சரியாக வைக்கப்பட்டான். அங்க இருக்கிற நாட்களில் அவன் எகிப்திய பாஷையை என்ன செய்தாங்க? நன்றாய் கற்றுக்கொண்டார். இரண்டாவது, எகிப்துடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் என்ன, எகிப்துடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை குறித்து அவன் என்ன செய்தான்? நன்றாய் அறிந்து கொண்டான். ஒரு எகிப்து என்று சொன்னால் எப்படி இருப்பாங்க, என்ன செய்வார்கள் என்பதை அங்கே தேவன் கொண்டு போய் வைத்ததனால அங்க இருக்கிற நாட்களிலே அதை நன்றாய் பழகிவிட்டார். ஆண்டு நல்ல பயிற்சி கொடுத்தார். ஒரு குடும்பம் என்ற இடத்துல அடுத்த நிலைமையில் தான் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். சிறைச்சாலை கொண்டு போகப்பட்ட வழியிலே ஒரு நாட்டின் சட்ட திட்டங்கள், ஒரு நாட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்வாங்க? அறிந்து கொள்கிறார். இவ்வளவு அழகாய் தேவன் ஆண்டவர் கொண்டு போகிறார். இங்கே கொண்டு போகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்த என்பதால் இறுதியில எங்களுடைய உட்காராச்சாரு பார்வனுடைய. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவன் சவரத்தில் பேசும்போது எந்த வித்தியாசமும் என்ன செய்யல. நான் வட இந்தியாவில் கால் பண்ணி போறேன். அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கே இருக்கிறவங்க அந்த ஹிந்தியும் தெரியும், தெலுங்கானாவில் தெலுங்கும் தெரியும், அதே மாதிரி எழுதுவாங்க. ஆனால் இந்த பழகி பேசுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அங்கே வித்தியாசம் கண்டுபிடிச்சுவாங்க. இந்த வித்தியாசம் என்ன செய்ய நல்லா தெரியும். அவன் பேசும்போதே தெரியும், அவனை நடக்க தெரியும். அப்போ இப்போ யோசேப்பை சவுல் பார்க்கும் பொழுது அவனை அந்நியனாக பார்க்கல, அவனை யாராக தான் பார்த்தாங்க? எகிப்தியனாகவே பார்த்தாங்க. நான் எப்படி ஆச்சரியம் சொல்ல உண்டு, வீட்டில் இந்த 11 பேரை பன்னீர் வைக்கிறார். பன்னீருக்கு வைத்தாலும் அந்த நேரத்திலையும் சரி இவ்வளவு தூரம் செய்யறானே, ஒருவேளை யோசேப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருவனுக்கு என்ன வரல. சார் தம்பி மாறலாம் ஒருத்தருக்கு பார்த்து முடிக்கிறானே ஒழிய, ஏன்னா அவன் யாராவே மாறி வைட்டான்னு சொல்லப்படுகிறது. அப்ப நேரடியாக ஆறு கிடைக்கிறது நீ மேல ஒன்றாச்சுவானுமே என்ன ஆகிடும்? ஆசை தெரியாது, ஒன்றும் தெரியாது. எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கடினமான காரியம். நமக்கு இங்கே தமிழ் பேச தெரியாது, வட போனால் தான் தெரியும். மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறினீங்கன்னா அங்கிருந்து போகும்போது தெரியும். ஒருத்தர் தமிழ் அடிக்க மாட்டான். எந்த பொருளும் எதுவும் வாங்கிச்சு. சில பணம் இருந்தா பாக்கெட் நிறையா, ஆனால் சில நேரத்தில் என்ன செய்யும், ஒன்றும் வாங்க முடியாத என்ன செய்யும் ஒரு நிலைமை. நான் ஆண்டவர் அப்படி இல்லை, தேவனுக்கு தெரியும். முதல்ல எகிப்து தேசத்தின் ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து ஒரு தெரியும் அப்பா. ரெண்டாவது நாட்டை குறித்து என்ன செய்யணும் தெரியணும். மூன்றாவது எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யறேன், ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாய் செய்யணும். இந்த டைம் யோசிப்பு அவசரப்படலை. எங்க ஆண்டவரை தரிசனம் கொடுத்தீங்களே, யோசிச்சு பாருங்களேன். இந்த சிறைச்சாலையில் அவன் அப்படியே விசாரித்து வரும்பொழுது மானவாதாக்காரன் சுயாந்தன் உட்கார்ந்துருக்கிறான். என்னப்பா விஷயம்? அது ஏன் கேட்கறாங்க? ஒரு சொப்பனை கண்டோம் அப்படின்னு உடனே
யோசேப்புக்கு எது ஸ்ட்ரைக்கபிளா இருக்கும்? எது ஸ்ட்ரைக்கபிளா இருக்கும்? அவன் கண்ட சொப்பனம். நான் சொப்பனத்தை கண்டதுனால தான் என்ன பண்றேன், இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இப்படிலாம் காட்டினாரு, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு இடம் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியம். நான் சொப்பனத்தினாலேயே எங்க போனா, எகிப்துக்கு போனா, சொப்பனத்தினாலே அவரை கண்ட சிங்காசனத்தை உட்கார வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால உபத்திரம் வருதோ அந்த உபத்திரத்தினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்வாங்க, மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். எவ்வளவு நேர்த்தியாக கொண்டு வர சொல்லுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சொன்னார், ஆண்டவர் படிப்படியாக நிறைவேற்றி அதை கொண்டு போவதற்கு ஒரு யோசனை கர்த்தர் கொண்டு வந்தார். நிமித்தமாய் அவர்கள் எகிப்திலே அடிமையாய் போகிறார்கள். யோசேப்பின் கர்த்தர் படிப்படியாய் கர்த்தர் நடத்தி ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார். ஆகவே இதை பார்த்து நம்முடைய ஜீவியத்திலும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் எப்படி செய்வார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God shine. நான் தெலுங்கானா போயிட்டு வந்ததுல ஒரு காரியம், ஆண்டவர் செய்கிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிக்க எப்பொழுதும் நான் உடனடியாக நைட்டில் தூரமான 11 மணி தான் வீட்டுக்கு வந்தோம். எப்பயும் அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஒருவேளை எந்த இடத்துல மீட்டிங் பண்ணாலும் அதுக்கு அடுத்த நாள் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி செல்லும் பொழுது அவரோடு அவனுடைய ஊழியர் காரியத்தில் ஒரு நாள் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ரொம்ப அவருடைய குடும்ப நம்மோடு நல்ல நம்முடைய ஊழியத்தை குறித்தும் என்னோடும் ரொம்ப அட்டாச்மெண்டாக இருக்கிறவங்க, பல காரியங்களை ஊழிய காரியங்களை ஷேர் பண்ணி பேசுவார். ஸோ அதனால் திங்கட்கிழமை அங்கே இருந்து விட்டு திங்கட்கிழமை இரவு புறப்படலான்னு சொல்லி தான் நான் ஞாயிற்றுக்கிழமை முதல்ல போட்டவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்டை போட்டாங்க. அதை கேன்சல் பண்ணி திரும்ப அங்கே இருக்கும்படியாக தீர்மானித்தேன். திங்கட்கிழமை காலையில் வந்து செய்தி தகப்பனார் இறந்து போனாங்க. இன்னைக்கு அங்கே அறக்காரங்க 2 சர்வீஸ் முதல் பகல ஒரு கூடுதல் பேசினேன். இறுதியாக அறக்காரங்க பேசினேன். முடிந்து சிறுசாக முடிந்து நான் வீட்டுக்கு வந்த வேளையில் ஒரு நல்லா சொன்னார், நீங்கள் என்னோடு கொடுத்தது என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைக்கு 3 பேரும் சொன்னாங்க, நீங்கள் எங்களோடு கொடுத்தது பெரிய தைரியம். ஆண்டவர் தான் உங்களை நீங்கள் வச்சிருக்கிறார். அப்போதான் யோசிச்சேன், நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் எப்படி செய்கிற கர்த்தர், நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரியும். அந்த நாளில் அவரோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஒரு நல்ல ஊழியக்காரர். ஸோ அவருக்கு நம்ம கூட ஒரு பெரிய தைரியம் என்பதை ஆண்டவர் உணர்ந்து என்னுடைய இடத்தில் பேசி போட்டிருக்கிறார். ஆகவே நான் அறிந்தவன் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நமக்கு ஏன் புரியாமல் இருக்கலாம், நமக்கு ஏன் இந்த காரியங்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது இருக்கலாம். நான் ஒன்று, கர்த்தர் எல்லாவற்றையும் இப்படி செய்கிற கர்த்தர் இணைந்த ஒரு வார்த்தை. அந்த டைம் வரும்பொழுது நேர்த்தியாய் அறவுரையாச்சு பாதி விட்டு போயிட மாட்டார். இன்னொரு காரணம் எல்லாத்தையும் எஸ்தரின் புத்தகத்தில் ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். யூதருக்கு விரோதமாய் மொர்தெகாய் ஆமான் அவன் அதிகாரம் பெற்றவனாய் காணப்பட்டான். ஆனால் மொர்தெகாய் ஆமான் என்ன செய்யல? வணங்கவில்லை. ஆமானை வணங்கவில்லை. ஏன்? மொர்தெகாய் பெருமையா? இல்லை. இந்த ஆமான் ஆகாயின் சந்ததியை சேர்ந்தவர். ஆண்டவர் சொன்னாரு, அவன் விட்டு வைக்கூட அபிலை தேசத்தில் வர்றவங்களை நீ விட்டு வைக்கூட சொன்ன. ஆகவே இவன் ஆண்டுடைய ஜனம், அவன் தலைவணங்க. அதனால அவன் ஒருவனுக்காக யூதகுலம் முழுவதும் அளிக்கும்படியாக திட்டங்கள் தீட்டப்பட்டு தேசமெங்கும் நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த நாளில் கொலை செய்யும்படியால் எல்லா இடத்திற்கும் என்ன வந்துருச்சு? கடிதங்கள் அனுப்பப்பட்டு விட்டது. வாசிங்க, விரைவாய் காரியங்கள் நடக்கும்படியாக அந்த நாளை குறிப்பிட்டு ஒரே நேரத்தில் தேசத்தில் இருக்க யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற இந்த திட்டப்பட்டு விட்டது. தெரியும், மொர்தெகாய் மூலமாக எஸ்தருக்கு இந்த காரியங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவசரப்படவில்லை. மொர்தெகாய் கேட்கிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிக்கு வேற அவர்கள் சொல்லுகிறான். சொல்லா இருக்கட்டும், ராஜாவுடைய சமூகத்தில் நான் பிரவேசிக்கிறேன்.
நான் செத்தால் என்ன செய்றேன்? கவனமா செய்யறது பாருங்க. அவள் போன உடனே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? போன உடனே உட்கார வச்சு ஒரு அழுது என்ன செஞ்சிருப்போம்? உடனே தெரியும் சொல்ற ராஜாவையும் ஆமானையும் மிக ஒன்றுதான் இருப்ப. இப்ப இந்த நிலைமை இங்க வெளியே நடக்குது. இப்ப யூதர்கள் அடிக்கப்படியான காரியம் செய்தாங்க, நடந்துட்டே போகுது. யூதர்களா ஜெபிக்கிறார்கள், தேவனுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். ஆனா வெளியே ஒன்று நடக்கல. யூதருக்கு விரோதமான காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கிறது. கொலை செய்யப்பட போகிறார்கள். எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நாங்க அரண்மனையில் என்ன நடந்துட்டு அதே நேரத்தில் இதே மொர்தெகாய்க்கு என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது தூக்கு மரணம் செய்யப்படுகிறது. இங்கே தூக்கு மரணம் செய்ய ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கு வரல. அழகா தூக்கு மரணம் செய்யறாங்க. ஏன்னா முடிஞ்ச உடனே ராஜா போய் சொல்லி உடனடியாக யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக மொர்தெகாய் என்ன செய்யணும்? கடைசி நேரம் இரவெல்லாம் அவன் தூக்கு மரத்தை செய்கிறான். ராஜாவுக்கு இரவெல்லாம் தெரியவில்லை. தெரியும், வர்த்தமானங்களை புத்தகங்களை கொண்டு வர சொல்கிறான் ராஜா. வாசமொழியை சொல்கிறான். அப்பொழுது மொர்தெகாய் ராஜாவின் கொலை செய்யும்படியாய் திட்டமிட்ட சேவர்களை குறித்து சொன்னதையும் அதை விசாரித்து பார்த்தவர்களிலே உண்மை என்று கண்டுபிடித்ததையும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜா கேட்டான், தெரியும் அவன் மொர்தெகாய்க்கு ஏதாவது பதில் நன்மை செய்யப்பட்டதா? சில நேரத்தில் நம்ம செஞ்ச காரியத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், நம்ம செஞ்ச காரியத்துக்கு ரிவார்டு வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எந்த நேரம் தரணுமோ அந்த நேரம் தருவார். அல்லேலூயா. ராஜாவை காப்பாற்ற உடனே மொர்தெகாய் பெருமைப்பட்டிருக்கலாம். என்னை குறித்து ராஜா பாராட்டுவா நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா அவன் சொல்லிருக்கலாம், என்னால ராஜா உயிரோடு இருக்கலாம், ஊரெல்லாம் ஒட்டிட்டு இருக்கலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கலாம். அது ஒண்ணுமே சொல்லுது, யாருமே தெரியாது. ராஜாவும் ஒண்ணு சொல்லல. நம்ம அப்செட் ஆயிருப்போம். உயிரையே நான் தப்பிச்சேன், என்னை கூட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. அதான் கவனிங்க, நம்ம எந்த நன்மை செய்தாலும் வேதம் சொல்றது ஏற்ற காலத்திலே அதை இருப்போம். அல்லேலூயா. எப்ப ஆண்டவருக்கு நமக்கு தரணும்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அவதான் நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதீங்க, செஞ்சுட்டே இருங்க. எந்த நேரம் உங்களுக்கு பதில் நன்மை செய்ய தருமோ அப்ப ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நான் யோசிச்சு பாருங்க, நான் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும். அன்னைக்கு ஆண்டவர் அந்த எஜமான் இந்த ராஜா மொர்தெகாய்க்கு செஞ்சிருப்பானா? இப்ப ஒரு காரியம் செய்கிறார், ஆனால் நேர்மையாய் செய்கிறார். அல்லேலூயா. எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். உடனே செய்யப்படவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் இப்பொழுது ஆமான் வருகிறான். இதற்காக மொர்தெகாய் என்ன செய்யணும்? தூக்கம் ரெடியாச்சு. ராஜாவுக்கு என்ன சொன்னாலும் இப்ப நடக்கும். விருந்துக்கு நானும் வந்தான். ராஜாவுடைய முத்திரை முதலுடைய கையில் இருக்கு, சகல அதிகாரமும் மாடி கையில் இருக்கு. உலாவுகிற சத்தம் கேட்ட உடனே ராஜா கேட்க, யாரது? ஆமான் என்று சொன்ன உடனே ராஜா உள்ளவர் சொல்கிறான், உங்களுக்கு தெரியும் ராஜா விரும்புகிற மனுஷனுக்கு உடனே என்ன நினைச்சாங்கன்னா தன்னை குறித்து யோசிக்கிறான். பெரிய பட்டியல சொல்ற ராஜா சொன்ன காரியம் எல்லாவற்றையும் வாசலில் இருக்கிற மொர்தெகாய் என்ன செய்ய போய் அது மாத்திரம் அல்ல. இப்பொழுதே மொர்தெகாய் பெரிய கலக்கு ஆமானுக்கு பெரிய கலக்கு ஏற்படுத்த பார்க்கிறோம். ஆனால் அரண்மனையிலே 2 நாள் விருந்து ஆமான் வரவில்லை. புரிதப்படுத்தினார்கள். போனான். அங்கேதான் அவருடைய சதி என்ன செய்தாங்க. என்ன நேரம் யூதர்கள் கொல்லப்பட போகிற நேரம். தேசம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். கர்த்தர் அந்த டைம் காட்ஸ் டைம் ஒரு நேர்த்தியாய் சொன்னார். ஒருவேளை நீங்க ஆமான் போகலன்னா அந்த நேரத்தில் ஆமான் போகலன்னு சொன்னா ராஜா வேற என்ன செய்திருப்பான்?
அது பிறகு ஆமான் மகள சொல்ல தூக்கி போட்டுக்கலாம். தெரியாது அந்த காரியம் எப்படி எப்படி முடிஞ்சது தெரியாது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிற விதத்தை நேர்த்தியாய் செய்கிறார். இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கும் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவை இந்த நாட்களில் இந்த வருஷத்தை முடித்து அடுத்த ஆண்டுகளை பிரவேசிக்க போகிறோம். நம்பிக்கை எழுத போக வேண்டாம். தேவன் பாசுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஏராளமான சமூகங்கள் சொல்லப்பட்டாலும் வார்த்தை நான் சொல்லி விரும்புகிறேன். 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே தாவீது இதுதான் சொல்லுகிறானவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தாவீது தேவனை குறித்து நன்றாய் அறிந்த ஒரு தாவீது நெருக்கமான ஐக்கியத்துடைய தாவீது சொல்கிறான். வாசிகள் 15ஆம் வசனம், என் காலங்கள் உமது கரத்தில். நம்முடைய காலங்கள்லாம் யார் கையில் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கிளி ஜோசியா கிளி ஜோசியக்காரன் வேக பார்க்கணும் இவ்வளவு இருக்கும். அவன் சொல்லுவான் அவன் கையில் இருக்கு, அவனுக்கே தெரியாது. என்ன நம்ம காலங்கள் யார் கையில் இருக்கு? எந்தெந்த நேரம் என்ன செய்யணும் அவருக்கு என்ன செய்யும் நல்லது. தாவீது இத்தனை காரியங்களை அனுபவித்தவன் சில ஆண்டவரே என் காலங்கள் உங்கள் கருத்தில் செய்து நீங்க எல்லாம் அந்த நேரத்தை செய்யுங்க. காலங்களில் நம்முடைய காலங்கள் ஆண்டுடைய கருத்தை வரப்போ 2026ஆம் ஆண்டு யார் கையில் இருக்கு? சத்தமா சொல்றேன், கர்த்தருடைய கருத்துல இருக்கு. நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய சொல்ல தேசத்தில் எப்படி நடக்க போதும் தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற காலம் தான். ஆனா என்னுடைய காலங்களும் உங்களுடைய காலங்களும் அவருடைய கருத்து. எந்த நேரத்தில் எதை செய்யணும், எப்படி பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். அதை நேர்த்தியாக செய்யணும். அல்லேலூயா. ஆவே நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த வரப்போற நாட்களுக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லா தேசத்திலும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறேன் தேவனாய கர்த்தரை நோக்கி நான் சொல்லுகிறேன். யாவையும் செய்கிற கர்த்தர், செய்கிற தேவன், செயலாற்றுகிற தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு கிரியை செய்கிற அதின் காலத்திலே அதின் காரியத்தை நேர்த்தியாக செய்து முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்புல எவ்வளவு நேர்த்தியாக சிருஷ்டித்தார்களே பாருங்கள். வேதத்தின் பல சம்பவங்களை நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா என்ன அழகாய் தேவன் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்பு தொடர்ந்தவருடைய வாழ்க்கையிலே பார்வோனை குறித்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த பின்பு பார்வோனும் சேனையும் தொடர்ந்து வந்தார்கள். ஆண்டவர் முன்னால் செங்கடல் நிறுத்தினார். ஒருவேளை பார்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை வழியினார். அதே செங்கடல்ல பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் முற்றுப்புள்ளியை கதற வைத்து விட்டார். ஏன் உனக்கு தெரியாது? ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி காணவே மாட்டீங்க. எவ்வளவு நேர்த்தியாக செய்ய யோசனை. பைபிள்ல பல காரியங்களை இந்த பார்வையில பார்த்தோமா ஏராளமான காரியங்களை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, குறித்த காலத்திலே இயேசு பிறந்தார். பெற்றா பிறகு தெரியும். ஆண்டவர் குறித்த காலம் வந்த உடனே
ஒர்க் அவுட் பண்ணுகிறார். ராஜாவுடைய உள்ளத்தில் கட்டளை பிறப்பிக்க செய்து யோசினார். குறித்த காலத்திலே இயேசு மரித்தார். இப்படி வழி பார்த்தாங்க. அவருடைய வேலை வராதபடினாலே ஆண்டு சொன்னாரு, பா என் வேலை வந்துருச்சு, என் வேலை வந்தது, நித்திரபடி அனுப்பான போதும், என் வேலை வந்துருச்சு, வாங்க. பிறப்பும் மரணமும் குறிப்பிட்ட காலத்திலே தேவன் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆகவே அதை பற்றி யோசிக்கிறேன். ஆண்டுடைய கால அட்டன்படி காலம் காட்டுகிறதல்ல, ஏற்ற வேலையிலே ஏற்ற உடனே உயர்த்துவார். அந்த ஏற்ற வேலைக்காக எல்லா ஜீவன்களும் காத்திருக்கிறது போல ஆண்டு சமூகத்தை சென்று காத்திருக்க. நேர்த்தியாய் செய்கிற ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்ற என்ன நேர்த்தியாய் செய்கிறார். யோசேப்பை அனுப்புகிறார். இதற்காக ஜீவரட்சணை செய்ய முடியாது. யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போகப்படும். ஒரே நாள் சிறந்த இல்லை, அவன் சிறந்த ஒரு தலைவனாய் மாற வேண்டும். நல்ல ஒரு பார்வனுக்கு அடுத்த தலைவனாய் இருக்கணும். எல்லாரும் நன்றாய் பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது ஒரு குடும்பம், தேசத்தின் காரணமாய் சிறைச்சாலை, எல்லாரும் நேர்த்தியாய் செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாய் செய்யும். உடனடியாய் பதில் நன்மை செய்யப்படாவிட்டாலும் கர்த்தருக்கு தெரியும் நேர்த்தியாய் செய்ய முடியும். யூதகுலம் முழுவதும் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஆமானின் மூலமாய் மிகப்பெரிய காரியம் வெளியேறமாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது, பெரிய ஒன்று நடக்காத போல காணப்பட்டது. அரண்மனை விருது போல காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய வாழ்க்கையிலே காரியத்தை கற்ற மாற்றி அமைப்பதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நேர்த்தியாய் எப்ப செய்யணும், எப்ப இந்த காரியம் நடத்தணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவரோடு சொல்லுவே, என் காலங்கள் உம்முடைய கருத்துக்கு வந்தது. வரப்போ 2026ஆம் ஆண்டு உம்முடைய கருத்தில் இருக்கிறதப்பா. இதை குறித்து பயப்பட அவசியம் பண்ண நீங்க பார்த்து எல்லாரும் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாமியே, உடைய காலைகள் உடைய கருத்தில் இருக்கிறதப்பா. அதுவே நடக்கிறது சொன்ன கவலைப்படுறதில்லை. எல்லாரும் நேர்த்தியாய் செய்கிற நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, நீங்க செய்யப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓரபலா கக்கராமா ஷபரபலா கக்கராமா. ஓ ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா
நீராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர். எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நன்றாக எழுதியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய திருக்கரத்திலே காத்து ஒரு நாளும் காலதாமதம் செய்வதில்லை, முன்கூட்டியும் செய்வதில்லை. நாங்கள் அவசரப்படலாம். ஆனால் காலையில் அதனதில் காரியத்தை அதனதில் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்கள். எங்க வாழ்க்கையிலும் அப்படியே செய்வீர் என்று விசுவாசித்து உங்களுடைய திருக்கத்திலே இந்த வாரம் முழுவதும் வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் இரண்டாவது ஆசிரியம் மாலை சபத்தியில் தேவனையும் பொறுப்புடையாச்சு. இந்த வாரம் முழுவதும் வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கற்றுக்கொண்டிருக்கிறாக. எங்கள் சபையை சார்ந்த எல்லாம் ஆசிரியர் சபைபுரமாய் குடியிருப்புறமாய் குடும்பமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த காலத்திற்கிறீர்கள் அசுத்தாய் வல்லவர்களுக்கு இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்துகிறோம். மக்களை நாங்கள் சகலத்தை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் இரக்கத்தில் அடைந்துள்ளேன். இயேசு இரக்கத்தில் அடைந்துள்ளேன். இயேசு இரக்கத்தில் அடைந்துள்ளேன். என்னை அணுகாதே, என்னை அணுகாதே. பசுக்காருடைய பராமரிப்பும் அவருடைய வழிநடத்தலும் நம்ம யாவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்